Hallelujah. Hallelujah. We thank God for this Sunday evening. இந்த ஞாயிறு மாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank God for giving us one more opportunity in this week also. இந்த வாரத்திலேயும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க ஸ்லாக்கியத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். We believe you might have seen the 10 minutes devotion at 4 o'clock. 4 மணிக்கு நீங்கள் அந்த 10 நிமிட தியானத்தை பார்த்திருப்பீர்கள். And be blessed. அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். Now let's join in the service. இப்பொழுது நாம் ஆராதனையிலே கலந்து கொண்டு Feel the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து And the Holy Ghost is moving among us. பரிசுத்தமானவர் நம்முள்ளே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். So let us worship and praise God. எனவே அவரை ஆராதித்து அவரை துதிப்போம். And hear the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். Hallelujah. Hallelujah. It is always good. அது எப்பொழுதும் நல்லது. As many times as we come into the presence of God to worship Him. எத்தனை முறையாக கர்த்தரை தேடுவதற்காக நாம் கூடி வருவது நல்லது. Amen. Amen. So this service is going to come part by part. பகுதி பகுதியாக இந்த ஆராதனை நடைபெற போகிறது. Every program, every step is a blessing. ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வாதமானது. Even in this week also, இந்த வாரத்திலேயும் கூட we are here going to hear the word of God, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். which was brought through our dear departed pastor. நம்மளை விட்டு சென்ற நம்முடைய போதகர் செய்த பிரசங்கத்தை தான் கேட்க போகிறோம். See now, இப்பொழுது நீங்கள் அதை காணலாம். or in the week, this week also. அல்லது இந்த வாரம் முழுவதாகவும் நீங்கள் அதை பார்த்து Whenever you see and hear, எப்பொழுது நீங்கள் அதை கேட்டு பார்க்கிறீர்களோ the presence of God will come upon you. அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. The blessing of God will descend upon you. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்காக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Now we are going to go into the service. இப்பொழுது நாம் ஆராதனைக்குள்ளே கடந்து வர போகிறோம். Amen. ஆமென்.
do you worth? What do you worth? உன்னுடைய மதிப்பு, வேத வசனம் என்னவென்றால் உன்னுடைய மதிப்பு என்ன? உன் மதிப்பு என்ன? உனக்கு தெரியுமா உன் மதிப்பை பத்தி? What's your worth? What do you worth? உன்னுடைய மதிப்பு என்ன? If we ask the people, ஜனங்களிடத்திலே கேட்டால் the man will say, I'm a rich man. ஒருவேளை ஒரு மனுஷன் சொல்லலாம், நான் ஒரு நல்ல பணக்காரன். His worth based upon the money that he has. அந்த மனுஷனுடைய மதிப்பு என்ன என்று கேட்கும் பொழுது அவன் பணத்தை கொண்டு சொல்லுகிறான். So I'm a millionaire. எத்தனையோ லட்சாதிபதி, கோட்டீஸ்வரன். கோட்டீஸ்வரங்க, அதான் அவன் மதிப்பு. So that's the worldly people live. அப்படியாக உலகத்தின் மனுஷர் சொல்லலாம். Some people, if you ask them, they will say இன்னும் சில பேரை கேட்டால் that I am holding a very high position, director, manager. நான் ஒரு கம்பெனிக்கு டைரக்டர், ஒரு பெரிய மேனேஜர், நல்ல பதவி. His worth depends upon his profession. அவனுடைய மதிப்பு என்னவென்றால் அந்த நிலைமையின் ஒரு மதிப்பாய் இருக்கிறது. And if you ask some people what is your worth, இன்னும் சில பேரை கேட்டால் and they says I'm an intelligent man, ரொம்ப அறிவாளி பாருங்க. and other people will say he is the most intelligent fellow. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மனுஷன் ரொம்ப அறிவாளிங்க என்று மத்தவங்க சொல்லலாம். His worth is his intelligence. ஆகவே அந்த மனிதனின் மதிப்பு என்னவென்றால் அறிவு. If you ask some people, இன்னும் சில பேரை கேட்டால் what do you worth? உன்னுடைய மதிப்பு என்ன? Look at me, I'm a strong man. இங்க பாருங்க, நான் எவ்வளவு பலசாலி. இப்போ எங்க போ, everywhere there are gym. எங்க பார்த்தாலும் ஜிம். மீஞ்சில கூட ஜிம் வந்துச்சா தெரியல, வந்துச்சா? இருக்கு. அது ஜிம்முலயே காசை விட்டுறானுங்க போல சம்பாதிக்கிறதெல்லாம். ஜிம்முக்கு போறது ஒரு ஃபேஷனா போச்சு. அவனை பார்த்தா நரம்பு தான் இருக்கும் அவனுக்கு, இந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது, வெறும் நரம்பு தான் இருக்கும். ஜிம்முல போய் இப்படின்னு நினைக்கிறான். அங்க இருக்கிற he tried to lift all the weights that's possible. அந்த ஜிம்ல இருக்க எவ்வளவு வெயிட் எல்லாம் கூட தூக்கி அதை பார்த்து இன்னைக்கெல்லாம் இப்படி பண்ணி பார்த்தாலே அங்க எதனா கொஞ்சம் சதாதானே அது கொஞ்சம் அப்படி மேல வரும், அதான் நரம்பா கிடக்குது. ஆனாலும் ஜிம்முக்கு போயிட்டு வரோம். ஸோ his strength depends on physical strength. ஆகவே அந்த மனிதனுடைய மதிப்பு என்னவென்றால் அவனுடைய பலம் என்று சொல்லுகிறார். I am a boxer. நான் குத்துச்சண்டை போடுபவர். எப்படி ஒருத்தனை எப்படி குத்துறதுன்னு எனக்கு தெரியும், எப்படி தாக்குறதுன்னு எனக்கு தெரியும். I am a boxer. ஆகவே என்னுடைய பலன் அந்த குத்துச்சண்டை. ஜாக்கிரதையா இருந்துக்கோ, நான் யார் தெரியுமா? பாக்ஸர் நானு. ஸோ எத்தனை பேர் சொல்லிட்டு போறாங்க. ஸோ that is his worth in life. ஆகவே அந்த மனிதனுடைய மதிப்பு என்னவென்றால் அவனுடைய பராக்கிரமம். We are living in a time நாம் இந்த காலகட்டத்திலே ஜீவிக்கிறோம் where politics is the worth of God's worth of the people. சில வேளைகளிலே அரசியல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு அது ஒரு மதிப்பாய் இருக்கிறது. If they got some powerful party behind them, அவர்களுக்கு பின்பாக ஒரு நல்ல வலிமையான அரசியல்வாதிகள் இருந்தால், and they think நான் யார் தெரியுமா, ஒரு வார்த்தை சொன்னா போதும் தூக்கின்னு போடுவாங்க. நான் யார் சொன்னா அப்படி கை அசைனா போதும் அப்படி வந்து நிப்பாங்க. So that's what people think. ஆகவே இப்படியாக இதுதான் மதிப்பு என்று நினைக்கிறார்கள். People try to think that they worth something special, something great. ஆகவே இது விசேஷமானது, இது பெரிய மேன்மை என்று ஜனங்கள் கருதுகிறார்கள். They think their worth is more than others. மற்றவர்களை காட்டிலும் இவர்களுடைய மதிப்பு அதிகம் என்று நினைக்கிறார்கள். But see what the Bible tells us. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று கவனியுங்கள். In Job chapter 1 verse 21 it says, யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, naked I am, naked I came out of the womb, and naked I go. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். That's all. இதுதான் சொல்லப்படுகிறது. We came to the earth by our birth. நான் தாயின் வயிற்றிலிருந்து நான் வந்தேன். And we go out of the earth in our death. நம்முடைய மரணத்துக்கு பின்பு இந்த உலகத்தை விட்டு செல்லுகிறோம். He says naked we came and naked we go, and so we have got nothing to say that we worth something. ஆகவே இந்த உலகத்திலே நிர்வாணியாக வந்தேன், நான் நிர்வாணியாக போகிறேன், இந்த உலகத்தில் நிரந்தரம் என்று சொல்வதற்கு என்று ஒன்றுமில்லை. In 1 Timothians 1 தீமோத்தேயு chapter 6 verse 7 says, 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, we brought nothing and we carry nothing out.
நான் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, நான் கொண்டு போக போவதும் ஒன்றுமில்லை. So man is of no worth at all. ஆகவே மனுஷனுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது ஒரு மதிப்புமே இல்லை. That thing he possessed to claim some kind of worth in his life. என்னுடைய ஜீவியத்திலே இது எனக்கு ரொம்ப மதிப்பு என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. If he thinks it's money, all of a sudden the money will vanish. ஒரு பணம் என்று யோசித்தால் அது அதிசீக்கிரமாய் போய்விடும். If he thinks his strength, very soon it will be gone when a sickness strikes him. நான் ஒரு பெரிய பலசாலி என்று நினைத்து கொண்டிருந்தால் ஒரு வியாதி வந்தால் போதும் பலன் போய்விடும். And if he thinks that he's intelligent, ரொம்ப அறிவாளி என்று நினைத்து கொண்டால் one complication in life will collapse everything. ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும் பொழுது வாழ்க்கையெல்லாம் முடிந்தது போன்று That's the போய்விடுகிறது. reason we have got nothing to hold on and say, this I worth in my life. Nothing, absolutely nothing. ஆகவே நாம் எதையும் பற்றிக்கொண்டு இதுதான் என்னுடைய மதிப்பாய் இருக்கிறது என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. But it is sad to see ஆனால் பார்ப்பதற்கு என்ன வருத்தம், people always try to find that they are worth something. எனக்கு இது ரொம்ப மேன்மை மதிப்பு என்று அதிகமாக ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். That is the human worldly nature. இது உலக பிரகாரமான மனுஷ தன்மையாய் இருக்கிறது. But let us know what the Bible tells us. ஆனால் வேதவசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். Let us consider that we worth nothing. என்னிலே ஒன்றுமில்லை, எனக்கு மதிப்பு ஒன்றுமில்லை. Then God will be pleased. நாம் அப்படி கர்த்தர் முன்பாக சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை திருப்தி கொள்கிறார். You understand yourself properly. ஏனென்றால் நான் ஒன்றுமில்லை என்று நினைக்கும் பொழுது நீ உன்னை நீயே புரிந்து கொள்கிறாய். At the same time, ஆனால் அதே சமயத்திலே God, when He looks at you, தேவன் உன்னை பார்க்கும் பொழுது He never see you without any worth in your life. உன்னிலே எந்த விதமான தகுதியை கொண்டு அவர் பார்ப்பதில்லை. தகுதியே இல்லைன்னு பார்க்கிறது இல்ல. He sees you as a most worthy person. ஆனால் ஆண்டவர் உன்னை பார்க்கும் பொழுது நீ ரொம்ப தகுதியுள்ள மனுஷன் என்று பார்க்கிறார். God sees the people as sees his people more worthy than all the silver and gold of this world. இந்த உலகத்திலே இருக்கும்படியான எல்லா பொன்னையும் வெள்ளியையும் பார்க்கிலும் தன்னுடைய ஜனத்தை மிக தகுதியுள்ளவர்கள் என்று இயேசு காண்கிறார். That's how God's eye look at you. அப்படியாக தான் ஆண்டவருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறது. We are precious, we are worthy before God. தேவனுக்கு முன்பாக நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம். What makes us worthy in the sight of God? தேவனுக்கு முன்பாக நம்மை தகுதியாய் நிறுத்துவது என்ன? The Bible tells us. வேதம் நமக்கு சொல்லுகிறது, God created man with his own hands. கர்த்தர் மனுஷனை தன்னுடைய சொந்த கரங்களை கொண்டு He உருவாக்கினார். took the dust of this world இந்த மண்ணின் புழுதியை எடுத்து and created man with his divine hands. அவருடைய தெய்வீகமான கரங்களை கொண்டு அவர் உருவாக்கினார். He considers us worthy just because he made us. அவர் நம்மை உருவாக்கினது நிமித்தமாக நம்மை தகுதியாக அவர் காண்கிறார். Let everyone, the whole world say, no, he is worthless. But God says he is worthful. He is worthy and precious because I made him. இந்த உலகம் முழுவதும் அல்லது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இவன் ஒன்றுமில்லை தகுதியற்றவன் என்று சொன்னாலும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தகுதி உள்ளவன். In Psalms chapter 8, Psalms 8, சங்கீதம் 8 verse 5, 5ஆம் வசனம், it says, you have crowned him with glory and honor. Read it. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். Good. That's what the Bible says. Jesus said. இதைதான் வேதம் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், God, when he created man, மனுஷனை ஆண்டவர் உருவாக்கின பொழுது he crowned him. அவனை முடிசூட்டுகிறார். Who will be crowned? யார் முடிசூட முடியும்? Only the king will be crowned. ராஜாக்கள் தான் முடிசூட்டப்படுவார்கள். So God crowned us and made us kings. தேவன் நம்மை முடிசூட்டி ராஜாவை போல மாற்றுகிறார். So our worth is equal to the king and rulers, great people of this world. இந்த உலகத்திலே அரசாள கூடிய ராஜாக்களை போன்று நம்மையும் மேன்மைப்படுத்தி தகுதிப்படுத்தி And இருக்கிறார். he gave us the glory of heaven. பரலோகத்தின் மகிமையை உனக்கு கொடுத்திருக்கிறார். That is the reason we are most worthy people in the sight of God. இதன் காரணமாக தான் தேவனுடைய பார்வையிலே மிக தகுதி உள்ளவர்களாய் நாம் And காணப்படுகிறோம். he gave him the honor,
because He created us. அவர் நமக்கு கனத்தை கொடுத்திருக்கிறார், ஏனென்றால் அவர் நம்மை உருவாக்கினார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Crowned Him, yes. Crowns are placed upon our heads. கிரீடம் நம்முடைய தலையிலே சூடப்படுகிறது. So that everyone would say, He is a maker of God, and they will bow down. அப்பொழுது காண்பவர்கள் இவர்களை உருவாக்கின ஆண்டவர் உண்டு என்று சொல்லி வணங்குவார்கள். In the 6th word it says, அதே சங்கீதத்திலே 6ஆம் வசனம் சொல்கிறது, You made Him to have dominion. நீ அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தீர். So He gave Him the power over all His creation. தான் சிருஷ்டித்த எல்லாவற்றின் மேலும் மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். That is the worth of mankind today. இன்றைக்கு மனுஷனுடைய தகுதி இதுவாக்கும். Because God is the creator of that man. ஏனென்றால் மனுஷனை உருவாக்கினவர் ஆண்டவர். Though man is a small person, மனுஷன் ஒருவேளை சிறியவனாய் காணப்படலாம், he is able to control the whole world, the whole universe. இந்த அகில உலகத்தையுமே அவன் ஆள்கை செய்கிறவனாய் இருக்கலாம். He is able to tamper even with the space. அங்க ஆகாய மண்டலங்களிலே கூட அவன் சென்று தாக்கும்படியாய் அவன் Now he ஏற்படுகிறான். is so powerful that he goes to the moon and just walk inside. ஆகவே சந்திர மண்டலங்களுக்கும் சென்று அதிலே நடக்கும்படியாக கூட மனுஷன் தொடங்கிவிட்டான். Nobody is there to ask him, why did you come here? Go back to earth. Push him. Whatever. ஏன்டா இங்க வந்த? Nobody can tell him. அந்த சந்திர மண்டலத்திலே நீ ஏன் இங்க வந்த, நீங்க இருக்க கூடாது, நீங்க இங்க போயிடுன்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல. Because God gave him that dominion. ஏனென்றால் ஆண்டவர் மனுஷனுக்கு அந்த அரசாட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். To rule not only the things that is in the world, but everywhere in the universe. இந்த உலகத்தில் இருக்கும்படியான காரியங்களை மாத்திரம் அல்ல, ஆகாயத்தில் இருக்கும்படியான எல்லா காரியங்களையும் கூட ஆண்டு கொள்ளும்படியாய். So God made us so much precious and powerful. ஆகவே தேவன் இத்தனை மகத்துவமாய் விசேஷ விதமாய் The most உருவாக்கினார். honored people. அதிக கனம் பொருந்தியவர்களாக. Are you like that? Are you the one? நீ அந்த மதிப்புக்குரிய மனுஷனா? You know what the man did? ஆனால் மனுஷன் என்ன செய்தான் தெரியுமா? He lost it. அதை இழந்து போனான். What worth God placed in him, he lost it to the devil. கர்த்தர் ஏற்படுத்தின இந்த மதிப்பை, தகுதியை அவன் இழந்து போனான். That is a sad part. இது வருத்தமான ஒரு பகுதி. He came to this status of nothing, naked. ஒன்றுமில்லாமல் நிர்வாணியான ஒரு நிலைமைக்கு மனுஷன் வருகிறான். It is the mistake of every mankind. ஒவ்வொரு மனுஷனுடைய ஒரு தப்பிதம். He gave it to the enemy of God, who is the devil. தேவனுக்கு விரோதமாய் இருக்கிற பிசாசினிடத்திலே மனுஷன் அதை கொடுத்து விட்டான். What God placed, the devil took it away. தேவன் உனக்குள்ளே வைத்ததை பிசாசு பறித்து போட்டார். Many people are leading this kind of life today. இன்றைக்கு अनेक பேர் இந்த விதமான ஜீவியத்தை ஜீவிக்கிறோம். Losing the most valuable worthy things which God has kept into the devil today. தேவன் தகுதியாய் கனமாய் மகிமையாய் கொடுத்த காரியங்களை பிசாசுக்கு கொடுத்து விடுகிறோம். Because of lust of the flesh. ஏனென்றால் மாமிசத்தின் இச்சையினால், because of the sin, பாவத்தினால், because of doing evil, பொல்லாப்பை செய்வதினால், because of leading a wicked life, பொல்லாத ஜீவிதத்தை ஜீவிப்பதினால், because of the selfishness, சுயநலத்தினால், the value of our life is robbed by the devil. நம்முடைய வாழ்க்கையின் மதிப்பு, நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் பிசாசு பறித்து போடுகிறான். How do we live today? இன்றைக்கு நாம் எப்படி ஜீவிக்கிறோம்? Are we living the losing part, on the losing part? நாம் இழந்து கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்கிறோமா? By leading a life which is not right in the sight of God. தேவனுடைய பார்வைக்கு சரி இல்லாததை செய்வதினால் நாம் இழந்து போகிறோமா? But one thing is certain. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், when God created and when he has placed a special worthiness in us, தேவன் நம்மை சிருஷ்டித்து நமக்கு மேன்மையும் தகுதியும் கொடுத்து இருக்கும் பொழுது, it is given for you, it's given for me. அது உனக்கென்று அவர் கொடுத்தார், எனக்கென்று அவர் கொடுத்தார். What worth God placed in me is not for you, it's just mine. என்னிலே கர்த்தர் வைத்த தகுதி எனக்கென்று, அது உன்னிலே இருப்பது வேறு. So the devil cannot take it and use it for somebody else, give it to somebody else. பிசாசு உன்னுடைய அந்த தகுதியை எடுத்து அது பிரயோஜனப்படுத்தி இன்னொருத்தர் கையிலே கொடுக்க முடியாது. So God wants to redeem what was lost.
ஆகவே நீ இழந்து போனதை மீட்டுக் கொள்ளும்படியாய் That இயேசு is, so Jesus came as a redeemer ஆகவேதான் இயேசு இரட்சகராய் இந்த உலகத்தில் to வந்தார். bring back my worth to me, your worth to you. நாம் இழந்து போன அந்த தகுதியை, நாம் இழந்து போன அந்த மதிப்பை நமக்கு மீட்டு தரும்படியாய். So it has become necessary for Jesus to come like you and I and go to the devil and take it from him and place it back into us. ஆகவேதான் ஆண்டவர் ஒரு மனுஷனைப் போல, உன்னையும் என்னையும் போல உலகத்தில் வந்து இழந்து போனதை பிசாசினிடத்திலிருந்து எடுத்து மீண்டும் நமக்கு கொடுத்தார். That's the reason Psalms 8 verse 5 in the beginning says, ஆகவேதான் சங்கீதம் 8:5 ஆரம்பத்திலே பார்க்கும் பொழுது, read it, man was created little lower than the angels. வேத வசனம் சொல்கிறது, அந்த தேவதூதரிலும் சற்று சிறியவனாய் நீர் அவரை But ஏற்படுத்தினார். because of the worthiness which God has placed in you, we have become more than the angels. ஆனால் கர்த்தர் உன்மேல் வைத்த, உனக்குள் வைத்த அந்த தகுதி மதிப்பு தேவதூதரிலும் மேன்மையானது. But Jesus came as a man, ஆனால் இயேசுவோ மனுஷனைப் போல் வந்தார். little lower than the angels. தேவதூதரிலும் சற்றே சிறியவனாய் மனுஷன் He இருக்கிறார். left all the glory and honor and everything that he had with the Father in heaven. பரலோகத்திலே தன்னுடைய பிதாவினிடத்திலே இருந்த மகிமையையும் எல்லா கனத்தையும் எல்லா செல்வாக்கையும் அவர் விட்டு இறங்கி And வந்தார். become a simple man. ஒரு சாதாரண மனுஷனைப் போல Like உலகத்தில் you வந்தார். and I. நீயும் நானும் What for? எதற்காக? To get you and me the worthiness which we have lost. நாம் இழந்து போன அந்த மதிப்பை, இழந்து போன அந்த தகுதியை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாய். His task was great. அவருடைய செய்ய வேண்டிய சேவை பெரிதாய் இருந்தது. He cannot just bring back the worth which God has placed in us by becoming a man. ஒரு மனுஷனாய் வந்தது நிமித்தமாக தேவன் கொண்ட அந்த மேன்மையை நமக்கு கொடுத்திருக்க முடியுமா? He need to go into the territories of the devil. பிசாசனுடைய எல்லைகளுக்குள்ளே அவர் சென்று, And he has to take back what he has kept under his control. பிசாசு தன்னுடைய அதிகாரத்துக்குள் வைத்திருக்கும்படியான காரியங்களை எடுத்து And place it into us, install it into us. மீண்டுமாக நமக்குள்ளே அவர் நிலைநிறுத்த வேண்டும். This is not an easy task. இது சாதாரணமான வேலை அல்ல. That's the reason Jesus had to go through such a shame and pain. ஆகவேதான் இயேசு அவ்வளவு வேதனை, நிந்தனை அடைய வேண்டியதாயிற்று. He was beaten up. இயேசு அடிக்கப்பட்டார். He had to carry the wounds of the cross. அவருடைய சிலுவையின் பாடுகளை He அனுபவிக்க had to வேண்டியதாயிற்று. suffer. அவர் வேதனைப்பட்டார். And he had to die. அவன் மரிக்க நேர்ந்தது. That is the way in which he went into the territory of the devil to redeem. இப்படிப்பட்ட பாடுகளின் நிமித்தமாக பிசாசின் எல்லைக்குள் சென்று நம்மை மீட்கும்படியாய் அவர் வந்தார். By death, Jesus took back what you have lost. நீயும் நானும் இழந்து போனதை மீட்டு தரும்படியாய் அவர் இப்படி செய்தார். And he not only died, he rose again. அவர் மரித்து மாத்திரம் போகவில்லை, மீண்டும் உயிர்த்தெழுந்தார். By his resurrection, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக he want to place what he had got back into our life. அவர் மீண்டுமாக நாம் இழந்து போனதை நம்முடைய ஜீவியத்திலே மீட்டு தந்தார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's called salvation. இதுதான் ரட்சிப்பு. People have no real understanding about salvation. ஆகவே இந்த ரட்சிப்பை பரிபூர்ணமாக ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். Salvation is not only you become a believer in Jesus. ரட்சிப்பு என்றால் இயேசு கிறிஸ்துவை நம்பி நீ விசுவாசியாய் மாறுவது மாத்திரம் அல்ல. Salvation is not only that you become a child of God. நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறுவது மாத்திரம் அல்ல. Salvation is a process ரட்சிப்பு என்பது ஒரு தொடர்ச்சியானது. in which he want to place all what he kept in you back in fullness. நீ இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டுமாக பரிபூரணமாய் உனக்குள்ளே நிறுத்துவது ரட்சிப்பு. It's not one day's work. இது ஒரு நாள் வேலை அல்ல. So salvation is a beginning. ரட்சிக்கப்படும் பொழுது அது ஒரு ஆரம்பம். To put back what God has kept for us. நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற காரியங்களை மீண்டுமாக திரும்ப பெறுவது. And it takes our whole life. இது நம்முடைய ஜீவிய நாள் முழுவதும் இந்த ரட்சிப்பின் This சேவை. process
of bringing the great worthiness which He has kept is done all in the time of all our life. நம்முடைய ஜீவிய நாள் முழுவதும் அவர் நமக்கென்று வைத்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு. Praise be to His name. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். So let us not be satisfied that we are born again, you are taken baptism. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன் என்று திருப்தியாய் இருந்து விட Let வேண்டாம். us think, what is the worthiness that we receive or Jesus is placing in us? எந்த விதமான ஒரு மேன்மையை, ஒரு மதிப்பை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். Today we worth only to the extent to what Jesus is placing in our life. நமக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்றால் எவ்வளவு ஆண்டவர் நமக்குள்ளே வைக்கிறாரோ அதுதான் நம்முடைய மதிப்பு. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now, if Jesus has to place the worth of our life, நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு மதிப்பை அவர் சேர்க்க வேண்டும் என்றால் He has to do it. ஆண்டவரே அதை செய்ய வேண்டும். In Isaiah ஏசாயா chapter 64 64 அதிகாரம் verse 8 says, 8 வசனம் சொல்கிறது. Isaiah 64 verse 8, ஏசாயா 64:8, we are the clay நாம் களிமண், and you are the potter. நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. Good. That's what the Bible says. இதைதான் வேதம் சொல்லுகிறது. Jesus is the potter. Jesus is the maker. இயேசு உருவாக்குபவர், And we are the clay. நாம் களிமண். If we want to become the most worthy people as God wants us to be, நாம் தேவன் விரும்புகிற ஒரு தகுதியுள்ள நபராய் மாற வேண்டும் என்றால் we should become a clay in the hand of Jesus. இயேசுனுடைய கரத்திலே ஒரு களிமண்ணை போல நாம் இருக்க As வேண்டும். long as we think that we are somebody, Jesus hand cannot work us, cannot make us. நாம் ஏதோ ஒரு பெரியவங்க அப்படின்னு நாம் நினைச்சு கொண்டு இருக்கும் வரைக்கும் இயேசு நம்மிலே கிரியை செய்ய முடியாது. When we come low, ஒருவேளை நீ we say, தாழ்த்தப்படுவாய். Lord, I'm only a clay. நான் ஒன்றுமில்லை, ஒரு களிமண் தானே, I am nothing. நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. Please take me in your hand ஆண்டவரே, நீர் என்னை உம் கரத்திலே எடுத்துக்கொள்ளும். and work in my life, Lord. என்னுடைய ஜீவியத்திலே நீர் கிரியை செய்யும். Oh, that is the life in which Jesus' hand will start to work. அவ்விதமான ஜீவியத்தில் தான் கர்த்தருடைய கரம் கிரியை செய்யும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So it is important for us ஆகவே நமக்கு முக்கியமானது to present us as a clay which without value in Jesus' hand. இயேசுனுடைய கரத்திலே ஒன்றுக்கும் உதவாத ஒரு களிமண்ணை போன்று நம்மை அர்ப்பணிப்பது There அவசியம். is an attitude with the people. ஜனங்களிடத்திலே ஒரு மனப்போக்கு, எனக்கு தெரியும், எனக்கு என்ன பேசுறது தெரியும். ஒரு பொய் இன்னைக்கு பொய் சொல்லி ஏழை ஜனங்க வஞ்சிக்கப்பட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். பொய்யினால எத்தனையோ பேர் ஊழியத்தை புரிஞ்சுக்காத படிக்கு பொய்யின் பின்னால போறாங்க. அழிவின் காலம் அது. அந்த அழிவின் காலத்துல போற ஜனங்க போயின்னு தான் இருப்பாங்க. But we want some people. ஆனால் நமக்கு ஜனங்கள் தேவை. And those people who are in God's hand, Jesus' hand. எத்தகையப்பட்ட ஜனங்கள் என்றால் இயேசுனுடைய கரத்திலே இருக்கிற ஜனங்கள். And Jesus may work. இயேசு அவர்களுடைய ஜீவியத்திலே கிரியை செய்ய வேண்டும். That's the reason in the same words 8 it is said, ஆகவேதான் நாம் அதே 8 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். You are the work of my hand. நீ என்னுடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறாய். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Jesus says, I am working in your hand. இயேசு சொல்லுகிறார், நான் உன்னிலே கிரியை செய்கிறேன். When somebody is working, ஒருவர் நம்மிலே கிரியை செய்வார் என்றால், வேலை செய்வார் என்றால், we can see it, we can feel it. நாம் அதை பார்க்க முடியும், நாம் அதை உணர முடியும். If Jesus' hand is working in your life, இயேசுனுடைய கரம் உன்னுடைய ஜீவியத்திலே கிரியை செய்யும் என்றால், you should realize the moving hand of Jesus in your life. கர்த்தருடைய கரம் உன்னுடைய ஜீவியத்திலே கிரியை செய்வதை நீ உணர You வேண்டும். should feel the touch in your hand. இயேசுனுடைய கரம் உன்னுடைய ஜீவியத்தை தொடுவதை நீ உணர வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Prayer. ஜெபிப்பது. Prayer is not just a simple words. ஜெபிப்பது என்றால் வெறுமான ஒரு வார்த்தை அல்ல. Not spending few minutes. ஏதோ ஒரு நிமிஷ நேரம் என்று அல்ல. You really kneel down before God. தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, And I say, I'm nothing, Lord. இயேசுவே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. Here I am.
இதோ நான் இருக்கிறேன், I place myself in you. உம்முடைய கரத்திலே நான் என்னை கொடுக்கிறேன். Work in my life, Lord. இயேசுவே என்னுடைய And ஜீவிதத்திலே when நீர் you கிரியை stay செய்யும். quiet in God's presence, கொஞ்ச நேரம் கர்த்தருடைய பிரசன்னத்திலே say அமைதலாய், thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, Oh, thank you, Lord. உமக்கு Praise நன்றி you, ஆண்டவரே. Jesus. When you stay in God's presence, இப்படியாக துதித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கும் பொழுது you can feel the presence of the Lord descending upon you. That's important. தேவனுடைய பிரசன்னம் உன்மேல் இறங்குவதை நீ காண How முடியும். many times you feel God's presence, God's anointing is coming upon you? எத்தனை முறை தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை உன்மேல் வருவதை நீ உணர்கிறாய். People may say, yes, when I'm in the service. ஆம், ஆராதனையில் இருக்கும் பொழுது என்று சொல்லலாம். Today it is a shame to see, and now the worship is shouting. இன்றைக்கு ஆராதனை என்று சொல்லுவார், பலமா கத்துவது தான் ஆராதனை என்று அல்ல. அருமையான வார்த்தைகளை சொல்லி பலமா கத்துறதுதான் ஆராதனை சொல்லி வஞ்சிக்கப்படுகிறாங்க ஜனங்க. But the worship is different. ஆனால் கர்த்தரை ஆராதிப்பது என்பது வித்தியாசமானது. I'm not going to talk about it today. இன்றைக்கு அதை குறித்து சொல்ல போவது இல்லை. In the house of God we worship him. தேவனுடைய வீட்டிலே தேவனை At ஆராதிக்கிறோம். that time you feel an anointing. You feel the Holy Ghost coming upon you. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்வதை நீ உணர That வேண்டும். is worship. அதுதான் ஆராதனை. Worship is your own words of praise and glory to God. ஆராதனை துதிப்பது என்று சொல்லும் பொழுது உன்னுடைய சொந்த வார்த்தையை கொண்டு தேவனை கனப்படுத்துவது. Worship is not simply repeating somebody's composed song and say thank you. இதோ மற்றவர்கள் கட்டின பாட்டை கொண்டு அந்த வார்த்தையை கொண்டு தேவனே உமக்கு நன்றி என்று சொல்வது அல்ல. My praises என்னுடைய துதியின் வார்த்தைகள் from my heart, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து through my words. என்னுடைய வாயின் வார்த்தையை Oh, கொண்டு that's what God is expecting. இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Okay, if we have done that, நீங்கள் அப்படி செய்திருந்தால் it is good. அது நன்மையானது. But ஆனால் that's not enough. அது மாத்திரம் போதாது. You cannot do every Sunday and in the weekdays just go on praying. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் துதித்துவிட்டு வாரம் முழுவதும் ஜெபித்து கொண்டிருந்தால் போதாது. We must spend some time. நாம் ஒவ்வொரு நாளும் சில நேரத்தை செலவழிக்க Present வேண்டும். ourselves in God's hand. நம்முடைய தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். The presence of the Lord is real. தேவனுடைய பிரசனம் உண்மையானது. When it comes upon you, உன்மேல் தேவனுடைய பிரசனம் வரும் பொழுது it's not only a thinking, ஏதோ ஒரு யோசனை but மாத்திரம் it's அல்ல, a tremendous feeling. அது உனக்குள்ளே ஒரு உணர்வாய் You காணப்படும். feel something taking hold of you. உன்னை ஏதோ ஒன்று ஆட்கொள்வதை போல நீ You உணர feel முடியும். something coming, descending upon you. உன்மேல் வந்து இறங்குற இயேசுவின் வல்லமையை நீ உணர முடியும். This is the way God moves and works in the life of God's people. இப்படியாக தான் தேவனுடைய ஜனத்தின் ஜீவியத்திலே கர்த்தர் அசைவாடுகிறார். Oh, praise be to His name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை How many உண்டாகட்டும். times you felt God's hand touching you? எத்தனை முறை தேவனுடைய கரம் உன்னை தொடுவதை நீ It's உணர்ந்தாய். important that we feel it each day. நீ ஒவ்வொரு நாளும் இந்த சம்பவத்தை உணர வேண்டும். It does not require many hours, ஏதோ பல மணி நேரம் காத்திருக்க வேண்டும் என்றால, but a quiet time, ஆனால் தனித்து ஒரு நேரம் submitted to God, தேவனுக்கென்று அர்ப்பணிக்கும்படியான நேரம், waiting upon Jesus. இயேசுவுக்காக காத்திருக்கும்படியான That's நேரம். what all it means. இதுதான் நமக்கு தேவை. That's the time that the hand of God will mold you, bring some tremendous worth in your life. அந்த நேரங்களில் தான் கர்த்தருடைய கரம் உன்னை உருவாக்குகிறதை நீ உணர முடியும். You can feel the touch of God. தேவன் உன்னை தொடுவதை நீ உணர Our முடியும். heart will respond to God's moving hands. கர்த்தர் அசைவாடுகிற கரத்துக்கு உன்னுடைய இருதயம் பதில் கொடுப்பதை நீ உணர முடியும். People are weak today. இன்றைக்கு ஜனங்கள் பலவீனமா They இருக்கிறார்கள். do not understand the great work of Jesus. கர்த்தருடைய மகத்துவமான கிரியை புரிந்து கொள்ளாமல் Because இருக்கிறார்கள். we are not coming into this experience. இந்த விதமான ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வராமல் It போகிறோம். is the time for God's people தேவனுடைய ஜனங்களுக்கு இது நேரமாய் இருக்கிறது. to place ourselves as nothing in God's hand. நம்மை ஒன்றுமில்லாமல் தேவனுடைய கரத்திலே கொடுப்பது, ஒப்பு கொடுப்பது அவசியம். Kneel down with our bent knees and closed eyes and just lift our hearts to the Lord. தேவனுக்கு முன்பாக நம்முடைய முழங்கால் படியிட்டு நம்முடைய கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்பது அவசியம். So what did I say now? இப்பொழுது நான் என்ன சொல்லி வந்தேன்? Jesus இயேசு goes into the territory of the devil. பிசாசனுடைய எல்லைகளுக்குள் பிரவேசித்து, Take what you have lost, the worth, நீ இழந்து போன அந்த மேன்மையெல்லாம் he bring it out.
பிசாசினிடத்திலிருந்து அதை மீட்டு and he wants to place it inside you. மீண்டுமாக உனக்குள்ளே அதை வைக்கிறார். Is it taking place in our life? இது நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேறுகிறதா? That is the most important thing. இதுதான் மிக முக்கியமான காரியம். It is said in 2 Timothyans, 2 தீமோத்தேயு I think second words, second chapter, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் verse 21. 21ஆம் வசனம். 2 Timothyans 2:21. 2 தீமோத்தேயு 2:21. Read it. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனத்துக்குரிய பாத்திரம். That's what Jesus wants to do in us. தேவன் இதைதான் நம்முடைய ஜீவியத்திலே செய்ய விரும்புகிறார். In the above verse you will read. மேல இருக்க வசனங்களை படிங்க. மேல இருக்கும்படியான வசனங்களை வாசிக்கும் பொழுது In a house there are several vessels. ஒரு வீட்டிலே பல பாத்திரங்கள் இருக்கலாம். Some for honor and some for not honor. சில பாத்திரங்கள் கனத்துக்கென்றும் சில அப்படி இல்லாமல் இருக்கலாம். So Jesus hand wants to make us as a vessel of honor and worthy. தேவன் சிருஷ்டிக்கிற இந்த பாத்திரம் மேன்மைக்கென்று கன பொருந்தியதாய் சிருஷ்டிக்கிறார். The word says here வேத வசனம் சொல்லுகிறது in 21, prepared for every good work. எல்லா நல் கிரியைகளுக்கென்று உருவாக்கப்பட்டது. What is the meaning of honored vessel for honor? ஒரு கனத்துக்கு பொருந்திய ஒரு பாத்திரம் என்றால் That means அப்படி என்றால் the life should be a life worthy for all good works. அப்படி என்றால் உன்னுடைய ஜீவிதம் எல்லா நற்கிரியைகளுக்கும் ஏற்றதா இருக்க வேண்டும். So in our church நம்முடைய சபையிலே God is cleansing the people. ஜனங்களை தேவன் சுத்திகரித்து வருகிறார். The vessels which are not at all useful are going to be thrown away. அது உபயோகமற்ற பாத்திரங்கள் எல்லாம் தூக்கி போடப்படுகிறது. We need to get into a new beginning at this time. இந்த நாட்களிலே ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ளே நாம் கடந்து வர Because வேண்டும். God is working. ஏனென்றால் தேவன் கிரியை He செய்கிறார். wants the worthy vessels. அவர் தகுதியுள்ள பாத்திரமாய் காண That வேண்டும். means a vessel worthy for good works. அப்படி என்றால் எல்லா நற்கிரியைக்கும் ஏற்ற பாத்திரம். Your life is worthy for good works. உன்னுடைய ஜீவிதம் நற்கிரியைகளை உடையதா இருக்கிறதா? People are always involved in bad works. ஜனங்கள் எப்பொழுதும் பொல்லாத கிரியையை செய்து கொண்டிருக்கிறார்கள். Talking bad to each other. ஒருவரோடு ஒருவர் பொல்லாப்பை பேசுவது, Carrying the stories. சில கதைகளை சொல்லுவது, And creating problems. பிரச்சனைகளை உருவாக்குவது, And presenting evil plans. பொல்லாத ஆலோசனைகளை ஒருவருக்கு So much ஒருவர் you can கொடுப்பது. tell about the bad work. ஆகவே பொல்லாத காரியங்களை குறித்து பேசி வருவது. Jesus' hand இயேசுனுடைய கரம் is getting ready to make you prepare for good works. உன்னை ஒரு நற்கிரியைக்கு ஏற்ற பாத்திரமாய் அவர் உருவாக்குகிறார். Are you ready for that? அதற்கு நீ ஆயத்தமா? Would you like to present yourself for that? நீ அதை கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடுக்க ஆயத்தமா? Why still we are not able to do everything good in our lives? ஏன் நம்முடைய ஜீவியத்திலே நற்கிரியைகளை செய்ய முடியாமல் இருக்கிறோம்? Because we do not placed ourselves, we have not placed ourselves in the hand of Jesus. ஏனென்றால் இயேசுனுடைய கரத்திலே நாம் ஒப்புக்கொடுக்காமல் இருக்கிறோம். Let us start doing it. நாம் அதை செய்ய ஆரம்பிப்போம். Time is running out. நேரம் தாமதமாக போகிறது. So it is the time for us ஆகவே இது நேரமாய் இருக்கிறது to get the worth from God in our lives. தேவனுடைய கரத்திலிருந்து நம்முடைய மேன்மையை தகுதியை பெற்றுக்கொள்ளும்படியான நேரம். A valuable worthy vessel. ஒரு கனம் பொருந்திய ஒரு பாத்திரமாய் மாற What is a வேண்டும். worthy vessel? எது கனம் பொருந்திய பாத்திரம்? Prepared for good works. நற்கிரியைகளுக்காக உருவாக்கப்பட்ட பாத்திரம். Secondly, the same verse says, அதே அதிகாரத்திலே 2ஆம் வசனம் சொல்கிறது, worthy for master's use. அந்த எஜமான் உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய். Yes, master's use. அந்த எஜமான் பிரயோஜனப்படுத்த வேண்டும். Can Jesus use you today? இயேசு உன்னை உபயோகப்படுத்த முடியுமா? His hand is preparing us to be a person whom God can use.
தேவன் உன்னை உருவாக்கி அவருடைய உபயோகத்துக்கென்று உன்னை கொள்ள முடியுமா? People are saying today they've got churches. ஜனங்கள் சொல்லுகிறார் அநேக சபைகள் இருக்கிறது. It is breaking the churches, stealing the believers. விசுவாசிகளை திருடுவது. That is not the work. அது கர்த்தருடைய தகுதியான Master பாத்திரம். Jesus, எஜமானாகிய இயேசு should you take our lives, நம்முடைய ஜீவியத்தை எடுத்து use it to bring other lives to Jesus. இன்னொரு ஜீவியத்தை இயேசுவிடத்திலே கொண்டு வர Oh, பிரயோஜனப்படுத்த வேண்டும். that is a glorious work. இது ஒரு மேன்மையான சேவை. Yes, can the Master Jesus use our lives? எஜமானாகிய இயேசு உன்னை பிரயோஜனப்படுத்த முடியுமா? Is he using you at least one time a week? வாரத்தில் ஒரு முறையாவது உன்னை பிரயோஜனப்படுத்துகிறாரா When இந்த did எஜமான்? you realize that last time that Jesus has used you for his glory? தேவனுடைய மகிமைக்கென்று இந்த எஜமானாகிய இயேசு உன்னை உபயோகப்படுத்தினது எப்போ? When was it? எப்பொழுது? You may say, God has blessed me, தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், God has healed me, தேவன் என்னை சுகமாக்கி God இருக்கிறார், has answered my prayers, என்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்டிருக்கிறார், God has protected me, தேவன் என்னை பாதுகாத்து God வருகிறார், was good to me. தேவன் எனக்கு நல்லவராக That's இருந்திருக்கிறார். all. இதுதான். Yes, we need it. இவையெல்லாம் நமக்கு தேவை. But above that, இவை எல்லாவற்றுக்கும் we மேலாக need to be worthy. நாம் தகுதியுள்ள The பாத்திரம். worthy is the greatest thing, the joyful thing is Jesus is using me. That's a wonderful thing. ஒரு மேன்மையானது, ஒரு மிக தகுதி வாய்ந்தது என்னவென்றால் எஜமானாகிய இயேசு என்னை பிரயோஜனப்படுத்துகிறார். Jesus is using me. இயேசு என்னை உபயோகப்படுத்துகிறார். I can feel it. அதை நான் உணர முடியும். I can see that Jesus is doing that work in me. அந்த கிரியையை இயேசு என்னிலே நடப்பிக்கிறார் என்பதை நான் பார்க்க முடியும். How many such people are there in this church? இந்த சபையிலேயே எத்தனை பேர் இத்தகையப்பட்ட ஜனங்களாய்? That's what God is doing today. இன்றைக்கு ஆண்டவர் இதைதான் செய்ய விரும்புகிறார். He is raising worthy people. அவர் தகுதியுள்ள ஜனங்களை எழுப்புகிறார். So far people did for their own. People did everything for their own. தங்களுக்கென்று ஜனங்கள் சில காரியங்களை செய்கிறார்கள். But now God says, stop it, I will do it. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது அதை நிறுத்து, நான் செய்கிறேன். Let him do, let his work start to move, start to act. தேவனுடைய கிரியை, தேவனுடைய வேலை உன்னிலே உருவாகட்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Worthy vessels. தகுதியுள்ள பாத்திரமாய். I'm coming to the end. முடிவாக சொல்ல வேண்டும் என்றார். In Isaiah ஏசாயா chapter 52 52 அதிகாரம் verse 7. 7 வசனம். Isaiah chapter 52 verse 7. ஏசாயா 52:7. Read. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. I'm sorry, I have to say one more thing that is very important. இன்னும் ஒரு காரியம் சொல்ல வேண்டும், கவனிங்க. Before I come back to this verse Isaiah 52. இந்த ஏசாயா 52 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியத்துக்கு வருவதற்கு முன்பாக I want to dwell little more time in the working, staying in the working hand of Jesus. இயேசுனுடைய சிருஷ்டிப்பின் கரத்துக்குள்ளே எப்படி இருப்பது, And how can we feel how the hand of Jesus is working in the life of God's people? தேவனுடைய ஜனத்தின் ஜீவியத்துக்குள்ளே கர்த்தருடைய கரம் எப்படி கிரியை செய்வது, To bring the value to our life. நம்முடைய ஜீவியத்துக்கு மதிப்பை கூட்டி கொடுப்பது. When we had several churches in Bihar. பீகார் மாநிலத்திலே பல சபைகள் இருந்தது. And some of you had been there. சில பேர் அங்கே வந்து பார்த்திருக்கிறீர்கள். Most of the believers were working in the mines there. அந்த பீகார் பிராந்தியத்தில் இருப்பவர்கள் அங்க சுரங்கத்திலே வேலை செய்பவர்கள். And they used to take me into the mines. ஒரு சமயம் அந்த சுரங்கத்துக்குள்ளே என்னை கூட்டி கொண்டு சென்றார்கள். அடிக்கடி போவாங்க எனக்கு. So they will take me inside deep 600 feet deep or 1000 feet. சில சமயத்திலே 600 அல்லது 1000 அடி ஆழம் கூட இருக்கும். And then they will find all the metals. அங்கே எல்லா உலோகங்களை பார்க்க முடியும். One day they took one round heavy stone. ஒரு சமயம் அந்த சுரங்கத்துக்குள்ளே போன பின்பு ஒரு மிக வெயிட்டான ஒரு உருண்டையான ஒரு கல். And said, this is for you. இது உங்களுக்கு என்று கொடுத்தார்கள். And I said, thank you very much. It was dirty.
அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழுக்கா It இருந்துச்சு. was ugly. அது ஒண்ணுமே அழகா இல்ல, அசிங்கமா இருந்துச்சு. After giving in my hand, they were carefully watching me. அதை என் கையில கொடுத்த பிறகு நான் என்ன செய்யறேன்னு பார்த்து கொண்டு இருந்தாங்க. In fact, I want to throw it away. நான் இது என்ன இவ்வளவு அழுக்கா இருக்கு, அதை போட்டுடலாம்னு நினைச்சேன். So dirty, no shape at all. அது அவ்வளவு அழுக்கா இருக்கு, ஒரு நல்ல உருவமும் இல்ல. And then I said, well, what can I do with this dirty stuff? இந்த அழுக்கா இருக்க இந்த கல்லை வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். They laughed. அவங்க பார்த்து They சிரிச்சாங்க. said, Pastor, do you know what is that? அது என்ன தெரியுமான்னு கேட்டாங்க. I said, what is that? என்ன இந்த கல்லு? Diamond. இது வைரக்கல். What? Diamond? இதுவா வைரம்? இது தூக்கி தான் அந்த கழுத்துலயும் மூக்குல போட்டுக்கிறாங்க. They take that dirty stuff upon the nose, upon the ears, upon the neck, everywhere they wanted to put it on. Diamond. இந்த அழுக்கா ஒன்னுத்துக்கும் உதவாத பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்க இந்த வைரத்தை எடுத்து காதுல, மூக்குல, கழுத்துல எல்லாம் அழகா போட்டுக்கிறாங்க. I don't know how many of you got diamond here. I don't think any of you got it here because I can see the dazzling. ஆனா அந்த வைரம் எத்தனை பேர் போட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா வைரம் இருந்தா அது நல்ல பளபளன்னு தெரிஞ்சு. Anyway, போட்டுருந்தா அழகா போட்டுங்க. அது அப்புறம் பேசலாம். So it was shapeless. ஆகவே அதுக்கு எதுவும் அந்த கல்லை பார்க்கும்போது அதுக்கு எதுவும் ஒரு உருவமும் இல்லை. But what happens to how do we see the diamond? ஆனால் இந்த வைரத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? Beautiful. ஆனா அழகான ஒரு கல்லா, radiance, அதிலே நல்ல ஜுவாலை, flashing out, எல்லாம் நல்ல பளபளன்னு இருக்கும். bright light is coming out. அதுல இருந்து ஒளி கதிர்கள் வரும். How is it possible? எப்படி முடியும்? All depends upon how a skilled man uses his chisel to cut it. அது எப்படி அது அவ்வளவு அழகாக மாற்றப்படுகிறது என்றால், ஒரு அறிவுள்ள மனுஷன் அந்த சுத்தியை வைத்து அந்த வேலையை செய்யும் பொழுது அது அழகாகிறது. As much as he cut it, it brings out the beauty and value. அந்த கல்லை எடுத்து எவ்வளவாக அதை செதுக்கி அதை அழகுபடுத்துகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது அழகாகிறது. They are called the diamond cutters. இவர்கள் வைரத்தை வெட்டி வேலை செய்பவர்கள். வைரத்தை வெட்டுகிறவர்கள் அவங்களுக்கு பேரு diamond cutters. They only know how to cut it. அவர்களுக்கு தெரியும் எப்படி அதை செதுக்கி அழகு செய்ய வேண்டும். வேண்டும். As much as they cut it, their hand moves upon the dirty round stuff. அந்த அழுக்கா இருக்கிற அந்த கல்லின் மேல் இந்த மனுஷனுடைய கரங்கள் எவ்வளவாய் வேலை செய்கிறதோ, the most valuable and precious diamond will come out. மிக மதிப்புக்குரிய விசேஷித்த அந்த வைரம் வெளியாகிறது. That's how the hand of Jesus, the skilled hand of Jesus is working in our lives. இயேசுவுடைய உருவாக்கும் கரங்கள் நம்முடைய ஜீவியத்தை அப்படியாக கிரியை செய்கிறது. He knows how to work in my life, and it's different how he is working in your life. என்னுடைய ஜீவியத்திலே அவருடைய கரங்கள் எப்படி வேலை செய்வதோ அவ்விதமாக உன்னுடைய ஜீவியத்திலே அவருடைய கரங்கள் வேலை செய்வதற்கு வித்தியாசம் உண்டு. If I want to make it more simple, இன்னும் எளிதாக சொல்ல வேண்டும் என்றால் I can say it like this. இப்படி சொல்லலாம். When people build a house, ஒரு வீடை ஜனங்கள் கட்டும் பொழுது they want to have a good flooring. ஒரு நல்ல தரை போட வேண்டும் என்றால் in these days, இந்த நாட்களிலே வீடு கட்டின உடனே சொல்ல வேண்டியது இம்மீடியட்டா என்ன பண்ணா, நம்ம என்ன பண்ணலாம், டைல்ஸ் போடலாமா, கடப்பா கல்லு போடலாமா, மொசாக்கு போடலாமா, மார்பிள் போடலாமா, இதான் அவங்க கேள்வி. முதல்ல மார்பிள் சொல்லலையா நானு? முதல்ல வந்து மொசாக் போடலாமா, அப்புறம் வந்து கடப்பா கல்லு போடலாமா, இல்லாட்டினா மார்பிள். how can I make the floor? எந்த விதமான கற்களை கொண்டு நான் தரையை அமைக்க முடியும்? It doesn't matter if it is mosaic or the black stone or the marble. அது மொசாக் கல்லா இருந்தாலும் சரி, அது கடப்பா கல்லா இருந்தாலும் சரி, அது மார்பிள் கல்லா இருந்தாலும் சரி, when the man is working, அந்த மனுஷன் அதிலே வேலை செய்யும் பொழுது it is important that he should rub it as much as possible. அந்த கல்லை எவ்வளவுக்கு எவ்வளவு தேய்த்து, he cannot do it with his own hands. ஒரு கையை வச்சு மட்டும் அது தேய்ச்சா போதாது. They even have a special machine to go up and down that it rubs over that stone.
அந்த கல்லின் மேல் அது நன்றாக அதை பளபளக்க செய்யும்படியான விசேஷித்த கருவிகளை கொண்டு அதை செய்ய வேண்டும். How much, as much as it rubs, the shining comes out. அந்த கருவியை கொண்டு எவ்வளவாய் அதை அழகாக தேய்க்கிறதோ அவ்வளவு அழகாகிறது. Don't forget. ஆகவே மறந்துவிட வேண்டாம். If the hand of Jesus is working in our life, இயேசுடைய கரம் நம்முடைய ஜீவியத்திலே கிரியை செய்யும் there பொழுது are things that he had to cut off. சில காரியங்களை அது வெட்டி எறிய வேண்டும். There are things that he has to rub it off. சில காரியங்களை நன்றாக தேய்த்து எடுக்க வேண்டும். He may do it more and more, again and again. We don't know how many times. மீண்டும் மீண்டுமாக எத்தனை முறை தேய்க்க வேண்டும், எத்தனை முறை செதுக்க வேண்டும், Till he finds the beauty in it. அதிலே ஒரு அழகை காணும் வரைக்கும். So God is working in our life. ஆகவே ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்திலே கிரியை As செய்கிறார். long as we have the assurance in our life. நம்முடைய ஜீவியத்திலே இந்த உறுதி இருக்கும் வரைக்கும். I have placed myself as a clay in the hand of Jesus. இயேசுடைய கரத்திலே என்னை ஒரு களிமண்ணாய் நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். Every process that is taking place will bring joy to us. நம்மிலே அந்த உருவாக்கும்படியான ஒவ்வொரு செயலும் அது மகிழ்ச்சியை கொண்டு வரும். It may be painful sometimes, சில வேளைகளிலே அதிக வேதனையாய் அது but there இருக்கலாம். is joy. ஆனால் அதிலே மகிழ்ச்சி உண்டு. You will say Jesus is working. இயேசு கிரியை செய்கிறார். We will not be crying. நாம் அதை கொண்டு யோசித்து அழ You will வேண்டிய not say, அவசியம் Lord, இல்லை. take it away from me. இதை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று சொல்ல But மாட்டாய். you know down deep in your heart, உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே நீ உணரக்கூடும், Jesus is working now. இயேசு என்னுடைய ஜீவியத்திலே கிரியை That's the செய்கிறார். reason I say, ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், it's important that we stay in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் இருப்பது மிக அவசியம். Not believe that Jesus is working, but feel the touch of his fingers. இயேசு என்னிலே கிரியை செய்கிறார் என்று சொல்வது மாத்திரம் போதாது, இயேசுடைய கரங்கள் உன்னை தொடுவதை நீ உணர வேண்டும். Okay, we are coming to Isaiah chapter 52 verse 7. ஏசாயா 52 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம். It says, அங்கே சொல்லப்படுகிறது, first here, how beautiful is the feet. எவ்வளவு அழகாய் இருக்கிறது இந்த மனுஷனுடைய பாதங்கள். If the feet alone is so beautiful, இந்த பாதங்கள் மாத்திரம் இவ்வளவு அழகாய் இருக்கும் the என்றால் whole personality will be how beautiful. முழு மனுஷனுடைய தோற்றம் எத்தனை அழகாக இருக்கும். That's what Jesus want to work out in us. இதைதான் இயேசு உன்னிலே கிரியை செய்ய விரும்புகிறார். Why it becomes so beautiful? ஏன் அவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த It பாதங்கள்? says, the beautiful who bring good news. ஒரு நல்ல செய்தியை அல்லது சுவிசேஷத்தை கொண்டு வருகிற. Good news is the gospel. அந்த நல்ல செய்தி என்னவென்றால் சுவிசேஷம். Who is the most beautiful person? யார் மிக அழகான ஒரு மனுஷன்? What is the value of beauty that God wants to bring us to us? நம்மிலே எந்த விதமான ஒரு அழகான ஒரு மதிப்பை ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார்? By bringing the good news to the people. ஜனங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அறிவிப்பவர்கள். First we have seen if God is using you. முதலாவது தேவன் உன்னை உபயோகிக்கிறாரா? But now this says, do you bring the good news to somebody? இன்னொருவருக்கு ஒரு நல்ல செய்தியை நீ சொல்லுகிறாயா? The gospel of Jesus to somebody? இந்த நல்ல செய்தி இயேசுனுடைய சுவிசேஷம். When did you share the gospel to someone for the last time? கடைசி முறையாக யாருக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை நீ அறிவித்தாய்? 1 year ago? ஒரு வருஷத்துக்கு முன்பாகவா? 5 years ago? 5 வருஷத்துக்கு Or முன்பாகவா? 5 days ago? அல்லது 5 Or நாட்களுக்கு last முன்பாக? week? அல்லது கடந்த வாரமா? If Jesus is bringing the value back into somebody, that he will be a person who takes the good news to someone. இயேசு கிறிஸ்து எவருடைய ஜீவியத்திலே ஒரு மேன்மைப்படுத்தி இருக்கிறாரோ அவர்கள் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். Today, இன்றைக்கு there is a great need to present the good news. இந்த நற்செய்தியை அறிவிக்க தேவைப்படுகிறது. The gospel need to be preached. இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We heard the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். We came to know what is our life worth. நம்முடைய ஜீவிதத்தின் மதிப்பு என்ன என்பதை நாம் கேட்டோம். What is our worth? நம்முடைய மதிப்பு என்ன? Hallelujah. Hallelujah. So let us surrender to God. நம்மளை நாம் கர்த்தருக்கு ஒப்படைப்போம். Hold on him. அவரை பற்றிக் கொள்வோம். And he will make our life worthful. அப்பொழுது அவர் நம்முடைய ஜீவியத்தை மதிப்புக்குரிய ஒரு ஜீவிதமாக மாற்றுவார். In this world too. இந்த உலகத்திலேயும் கூட. And surely he will take us into the eternity with him.
அவர் நிச்சயமாகவே நம்மளை நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்ப்பார். So let us meditate on that நாம் அதிலே தியானிப்போம். in this week. இந்த வாரத்திலேயும் கூட It will be a blessing, அப்பொழுது நமக்கு அது ஆசீர்வாதமாக காணப்படும். and it will make us to run in the path to reach our goal. அப்பொழுது நாம் தேவனை நோக்கி அந்த நித்திய ராஜ்யத்தை அடையும்படியான பாதையிலே ஓடுறதுக்கு நமக்கு கிருபை தரும். Hallelujah. அல்லேலூயா. Let us pray. இப்பொழுது ஜெபம் செய்வோம். Father God, we thank you for this wonderful evening. ஆண்டவராகிய இயேசுவே, இந்த மாலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for the wonderful time that you have given to us to be in thy presence. நீர் எங்களுக்காக கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே இருக்க Lord, we thank for the Holy Ghost move upon us. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. அல்லேலூயா. Thank you for the word, O Lord Jesus. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். And thank you for the voice that you brought to us through your departed dear servant. உம்முடைய குரலை நீர் எங்களை விட்டு சென்ற போதகர் மூலமாக கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. அல்லேலூயா. Thank you for us to know the worthiness of our life. எங்களுடைய மதிப்பு என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. நன்றி செலுத்துகிறோம். Lord, we are sure that you will take us into the eternity. நாங்கள் நிச்சயமாகவே நீர் எங்களை நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு சேர்ப்பீர் என்று நம்புகிறோம். When we surrender and bow to thee. நாங்கள் எங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து உம்மிடத்திலே பணிகிறோம். Hallelujah. அல்லேலூயா. Bless each and everyone who participate in this service. இந்த ஆராதனையிலே பங்கேற்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Bless the people who are going to see and join in this service in the following week, O Lord. இதை வருகிற வாரங்களிலே பார்க்க போகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Let them feel the presence of God. அவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாக காணப்பட வேண்டும். Let them know the worthiness of their life. அவர்களுடைய ஜீவியத்தின் மதிப்பு என்ன என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள நீர் உதவுவீராக. Praise the Lord Jesus. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். Be with them. அவர்களுடன் நீர் இருப்பீராக. Lead them. அவரை வழிநடத்துவீராக. Protect them. அவர்களை பாதுகாப்பீராக. Bless them. அவர்களை In ஆசீர்வதிப்பீராக. Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Now we can keep a hand upon our head. இப்பொழுது நாம் தலையின் மேலே கைகள் வைத்துக் கொள்வோம். We are going to pray for the blessing, healing, protection, and provision. ஆசீர்வாதம், வியாதி சுகப்படுத்துதல், பாதுகாப்பிற்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். Father God, we thank you once again. ஆண்டவராகிய இயேசுவே, மீண்டுமாக உமக்கு நன்றி Lord, we செலுத்துகிறோம். thank you for thy mighty hand kept upon the hands of the people who kept their hands on their head. உம்முடைய அற்புதமான கரம் அங்கே தலைகளிலே கை வைத்தீர்கள் ஒவ்வொரு மேலேயும் வைக்கப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. நன்றி செலுத்துகிறோம். You are the blesser. நீரே You ஆசீர்வதிக்கிறவர். are the healer. நீரே சுகம் You தருகிறவர். are the provider. நீரே Worshipper. You are the sanctifier. நீரே பரிசுத்தப்படுத்துகிறவர். Thank you, Jesus. நன்றி செலுத்துகிறோம். Jesus, you are the one who are going to come very soon. நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். So Lord, bless the people in the name of Jesus. எனவே இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நீர் Be with ஆசீர்வதிப்பீராக. them when they are going out and coming in. அவர்கள் வெளியே செல்லும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் Protect them from all evil and danger and accidents, O Lord. எல்லா விக்கனங்களுக்கும் விபத்துகளில் இருந்தும் நீர் அவர்களை பாதுகாப்பீராக. Hallelujah. Keep them in thy precious blood. உம்முடைய இரத்தத்தை நாளை மூடி அவர்களை மறைத்துக் கொள்வீராக. Thank you, Jesus. நன்றி செலுத்துகிறோம். Now let thy healing power enter into the sick people, O Lord. உம்முடைய சுகப்படுத்துகிற வல்லமை ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் மேலும் இறங்க வேண்டும். Wherever they are, அவர்கள் எங்கே இருந்தாலும் heal them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை சுகப்படுத்துவீராக. Kindly do that, O Lord Jesus. தயவாய் நீர் அவர்களுக்கு செய்வீராக. Let the testimonies arise. சாட்சிகள் எழும்ப வேண்டும். Let their faith grow. அவர்களுடைய விசுவாசம் வளரட்டும். And for the glory of thy name, உம்முடைய மகிமைக்காக heal them, Lord. அவர்களை நீர் சுகப்படுத்துவீராக. Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. And also provide all the provisions according to thy will, O Lord Jesus. அவர்களுக்கு தேவைப்படுகிற ஒவ்வொரு உம்முடைய சித்தத்தின்படி நீர் போஷிப்பீராக. Bless them, Lord. ஆசீர்வதியும். Bless each and every Christian all over the world. இந்த உலகம் முழுவதுமாக இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Bless those who pronounce the name of Jesus. உம்முடைய நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாப்பீராக. Bless them, Lord. ஆசீர்வதியும். Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Bless those who are praying and helping the mission work. இந்த மிஷன் ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொண்டு உதவி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Bless the representatives who are being a help to the mission, O Lord Jesus. இந்த ஊழியத்திற்கு உதவியாய் இருக்கிற ஒவ்வொரு பிரதிநிதியையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Hallelujah. அல்லேலூயா. Let them get the manifold blessing in their life.
அவர்கள் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவர்களுடைய ஜீவிதத்திலே காண வேண்டும். Let us all meet when you are coming, Lord Jesus. உம்முடைய வருகையிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி உங்களை சந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Plus us. எங்களை ஆசீர்வதியும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Thank you, Lord. நன்றி செலுத்துறோம். Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, love of the Father, and the sweet communion of the Holy Spirit be with us until the coming of Jesus. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாக நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். Now the announcement. இப்பொழுது அறிவிப்பு. This program is going to be relayed every Sunday as per the will of God. இந்த ஆன்லைன் ஆராதனையானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒளிபரப்பாகும் கர்த்தருடைய சித்தத்தின்படி. Every Sunday at 4 p.m. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4 மணி வேளையிலே there is a 10 minutes devotion. 10 நிமிட தியானம் இருக்கிறது. Join in that and be blessed. அதிலேயும் பங்கேற்றுக் கொண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். Following that, அதைத் தொடர்ந்து the service at 6 p.m. நம்மளுடைய ஆராதனை மாலை 6 மணி வேளையிலே இருக்கிறது. Join in that. அதிலேயும் பங்கேற்றுக் கொள்ளுங்கள். Be blessed. ஆசீர்வதிக்கப்படுங்கள். God is giving an opportunity. கர்த்தர் உங்களுக்காக நிறைய தருணங்களை தந்து கொண்டிருக்கிறார். Let us utilize that. அதை நாம் உபயோகப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். If you have any prayer request, உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பம் இருக்கும் என்றால் contact us. எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். We will be praying for you. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். Our email address, our phone number, எங்களுடைய இமெயில் அட்ரஸ், எங்களுடைய தொலைபேசி எண், WhatsApp, எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் and everything is there. மற்றும் அதுக்காக தேவைப்படுகிற எல்லாம் கீழே உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Whatever means you can contact us, you can contact. நீங்கள் எவ்வளமாக எங்களை தொடர்பு கொள்ள நினைக்கிறீர்களோ அவ்வளமாக தொடர்பு கொள்ளலாம். We pray for you with real burden. நாங்கள் உங்களுக்காக உண்மையாகவே பாரப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Jesus is hearing your prayer. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். God, Jesus, the Holy Ghost is going to answer it. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜெப விண்ணப்பங்களை ஆசீர்வதித்து அதை கேட்க போகிறார். Every Wednesday night ஒவ்வொரு புதன்கிழமை இரவு வேளையிலே up to 10:30 10:30 மணி அளவில் there is a prayer here in this place. இந்த நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இடத்திலே ஜெபம் இருக்கிறது. This is the place where our dear pastor lived. நம்முடைய விட்டு சென்ற நம்முடைய அன்பு போதகர் வாழ்ந்த இடம் இது. So we'll be praying for you. எனவே நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். And if anyone wants to join, you can come and join also. ஒருவேளை நீங்கள் வந்து அந்த ஜெபத்திலே பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வரலாம். And please pray every day from 9 p.m. to 9:15 p.m. ஒவ்வொரு தினமும் 9 மணி முதல் 9:15 வரை ஜெபியுங்கள். Pray for us. எங்களுக்காக ஜெபியுங்கள். And we will pray for you. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். Let us pray for all. நாம் எல்லோருவருக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். God is going to do a mighty work. கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். Amen. ஆமென். And one more special announcement. இன்னொரு முக்கிய அறிவிப்பு. We are going to have our national fasting prayer நம்மளுடைய தேசிய உபவாச ஜெப கூட்டம் நடைபெற போகிறது. on 19th and 28th of this month. இந்த மாதம் மார்ச் மாதம் 19 20ஆம் தேதியிலே. That is in the next week. அது வருகிற வாரத்திலே. It has been arranged according to the predestined will of God. கர்த்தருடைய முன்குறித்த சித்தத்தின்படி அது நாங்கள் குறித்திருக்கிறோம். And it is going to be a blessing. அது ஆசீர்வாதமாய் காணப்பட போகிறது. People from all over India, in all our branch churches, இந்திய தேசம் முழுவதுமாக இருக்கிற நம்முடைய கிளை சபைகளிலே இருந்து going to participate. ஜனங்கள் வரப்போகிறார்கள். And also other believers and other Christians are also going to take part. அது மட்டுமல்லாமல் மற்ற கிறிஸ்தவர்களும் மற்ற ஜனங்களும் கூட வரப்போகிறார்கள். Please pray for that. எனவே அதற்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபியுங்கள். This is the first prayer meeting, national prayer meeting after the demise of our dear pastor. இந்த தேசிய உபவாச ஜெபமானது நம்மை விட்டு சென்ற போதகர் அவர் சென்ற பின்பு முதல் ஜெபமாக இருக்கிறது. Instead of having the conference, we are arranged for the fasting prayer 2 days. தேசிய கான்ஃபரன்ஸ் நடத்துவதற்கு பதிலாக தேசிய உபவாச ஜெபம் இந்த தடவை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். It is to continue the work with the blessing and guidance of God. அது கர்த்தருடைய வேலையை தொடர்ந்து செய்வதற்காக அவருடைய வழிநடத்துதலின்படி செய்வதற்காக. If anybody wants to join, அதில் நீங்கள் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் you are welcome. நீங்கள் வரலாம். The pamphlet of that will be displayed. அதற்கான அறிவிப்பு பேப்பர் உங்களுக்காக இருக்கிறது. Displayed in this
இங்கே இதில் அங்கே போடப்படும், ஒளிபரப்பப்படும். இந்த ஆராதனையிலே ஒளிபரப்பப்படும். Amen. ஆமென். Please pray for that. அதற்காக ஜெபியுங்கள். God should bless the people. கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். They should go with new dedication. அவர்கள் ஒரு புதிய உடன்படிக்கையுடன் செல்ல வேண்டும். And this VA mission work should grow according to the will of God. இந்த VA மிஷன் ஊழியமானது கர்த்தருடைய சித்தத்தின்படி இன்னும் மேலும் மேலுமாக வளர வேண்டும். Until the coming of Jesus. கர்த்தருடைய வருகை மட்டுமாக. Amen. ஆமென். Hallelujah. அல்லேலூயா. One more announcement. இன்னொரு சிறிய அறிவிப்பு. There is a biography book of our dear pastor. நம்முடைய போதகர் எழுதின சுயசரித்திர புத்தகம் இருக்கிறது. If anybody wants, அது உங்களுக்கு வேண்டுமென்றால் contact us, we will send it. நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறோம். It is a blessing for your life and for the ministry. அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக, உங்களுடைய ஊழியத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமாக So காணப்படும். buy, read and be blessed. எனவே அதை வாங்கி படித்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.